10 மாதம் வைத்து என்ன சுமக்கவில்லை. இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளை பார்த்தா என்ன வளர்த்தீங்க? அந்த நன்றி கரெக்டாக சொமாற மாட்டேன். இப்போதே போறேன், என் அண்ணனை பார்க்கறேன். என் அண்ணனை பார்த்து நீ நடந்தெல்லாம் சொல்லி படவான நாட்டு விட்டு சொன்ன மாதிரி சொல்ல போறீங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒன்னங்கிட்ட சொன்னாக்க என்ன தெரியுமா என்ன அடிச்சு சாகடிப்பாரு ஒன்று அவமானம் தாங்காம அவரு தூக்கு மாட்டின்னு சாவாரு மைத்துனரே. நிச்சயமாக சொல்றேன், கோர்ட்டு தான் போறீங்க, என் பொணத்தை தாண்டி போங்க. நான் சொல்லும் வாட்டு செவி கொடுத்து கேட்டு விட்டு பிறகு இங்கிருந்து புறப்படுங்க மைத்துனரே. இங்க நடந்த விஷயம் அத்தனையுமோ பாருங்களேன். நான் நடத்தின நாடகங்க, நான் நடத்தின நாடகம் சோதித்து பார்த்தேன். சத்தியமா சொல்றேன், உன் மீது தவறான எண்ணம் வருமா? நீங்கள் யார்? என்னுடைய மைத்துனராச்சு. நான் பெறாவிட்டாலும் நான் பெற்று எடுத்து பிள்ளையாகத்தான் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். மைத்துனரே, சின்னஞ்சிறு வயதில் அயல் நாட்டில் பட்ட படிப்பு படிக்க போனீங்க, வளர்ந்து வாலிபனா திரும்பி வந்துருக்கிறீங்க. பட்ட படிப்பு போன இடத்துல அயல் நாட்டில் கண்ட பெண்களோட ஊரை சுத்தி விட்டு ஏதாச்சும் தவறான பழக்க வழக்கங்கள் நீங்க கத்துக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஏதாச்சும் தீய பழக்க வழக்கங்கள் உங்களை திருத்திரலாமே அப்படி இப்படி நான் சோதித்து பார்த்த மாதிரி சத்தியமா சொல்றேன். நீ என்னை 10 மாசம் பெற்றது தாய் இருந்தா கூட என் மீது இவ்வளவு அன்பு பண்பு பாசம் காட்ட மாட்டாங்க. நீ என் மீது இவ்வளவு பாசம் தானே சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன், நீ முதல்ல மன்னிச்சுங்க. சத்தியமா ஒன்னகிட்ட சொல்ல மாட்டேன்ல, எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுப்பேன். என்ன சொல்றீங்க? ஓ நடந்ததுலாம் சோதனை தானே, நடந்த விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேன். யாரும் சொல்ல மாட்டேன்.